ஸ்டாலின் சார் கேக்குதா? அந்த குழந்தைகள் கதறது கேக்குதா? பாத்துட்டு வாங்களா மக்களே என்னன்னு. கஷ்டப்பட்டு வண்டி கிடைக்காத நடந்து போறோம், யாருமே வந்து ஏத்தல, அழுதுகிட்டே ஓடுறோம். எல்லாம் இவங்கனால தானே. ரோடு போட்டு அப்பதான் நாங்க போவோம் அந்த இடத்துக்கு. இந்த மாதிரி ஸ்கூல் விட்டு போகும்போது 7 மணி ஆகுது வீட்டுக்கு போகும்போது, பின்னாடி 4-5 பயலுக்கு வண்டியிலே வந்து டெய்லி வம்பிழுத்திட்டு இருக்காங்க. டெய்லி பனிஷ்மெண்ட், லேட்டா போய் டெய்லி பனிஷ்மெண்ட் வாங்குறது எங்களுக்கு தேவையா? தமிழும் தளபதியும் எங்கள் அடையாளம் எல்லாம் இந்த வீடியோ கிளிப் பார்த்துருப்பீங்க. இது என்ன வீடியோன்னு பாத்தீங்கன்னா, ஒரு கிராமத்துல ஒரு தாலுக்குல வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு சாலை வசதி இல்லாம அங்க வந்து ஒரு பஸ் போகாம வந்துட்டு முடியல, அந்த இடத்துல பஸ்ஸே வர மாட்டேங்குதாமா. இதனால ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்கள் வந்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்துட்டு எத்தனையோ கிலோமீட்டர் தாண்டி படிக்கிறதுலாம் இருக்கு. இப்ப இருக்க பிள்ளை அவங்க பேக்ல சுமக்கிறதுக்கே அவ்வளவு புக் இருக்கு, அதை வச்சுட்டு எத்தனை கிலோமீட்டர் நடக்கணும் கேள்வியை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் பஸ் வர மாட்டேங்குது எங்க ஊர்லன்னு. அவங்களுக்கு ஒரு முக்கியமான பாராட்டுகள் தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கும் அதே தான். உங்க ஏரியால ஒரு பிரச்சனை நடந்துச்சுன்னா ஒரு 10 பேரோ 15 பேரோ சேர்ந்து ஒரு போராட்டம் நடத்துங்க, ஒரு கேள்வி கேளுங்க, அதுல தப்பே இல்லை. ஏன்னா நீங்களா நம்மளா சேர்ந்துதான் அவங்கள சூஸ் பண்ணியிருக்கோம். அவங்களுக்கு நமக்கு அவங்க நல்லது செய்யலைன்னா அவங்கள எதிர்த்து நம்ம கேள்வி கேட்கறது ரைட்டு தான். அதே மாதிரி இந்த பெண்கள் அதாவது ஸ்கூல் படிக்கும் போதே இந்த மாதிரி கேள்வி கேட்கறது ரொம்ப ரொம்ப வரவேற்கத்தக்கது. சரிங்களா? இந்த ஸ்டாலின் சாருக்கு இதெல்லாம் கேட்குமான்னு தெரியல. சாலை வசதி இல்லாம பஸ் வரல, அவங்க எப்படி ஸ்கூல் போறேன்னு கேட்கறாங்களே சார், அந்த குழந்தைகளுக்கு பதில் சொல்லுங்க சார். வெல்லும் பெண்கள் மாநாடு அது இதுன்னு நடத்துனீங்களே, இங்க பெண்களுக்கே முன்னுரிமை இல்லை. இதுல உங்க மாநாட்டுல வர ஒரு 4-5 பேரை செட் பண்ணி வச்சுட்டு நீங்களே பிரியாணி இருக்கு, தயிர் சட்னி இருக்குன்னு, இங்க பாதுகாப்பே இல்லை, எதுவுமே இல்லையா சார்? பெண்களுக்கு முன்னுரிமை இல்லையா சார்? கேட்டா நீங்களே வந்துட்டு நாங்க வந்து பெண்களுக்கு வந்து நல்லது செஞ்சிருக்கோம், மாணவர்கள் வந்து நீங்க படிக்க மட்டும் செய்யுங்க, மத்ததெல்லாம் அப்பா பாத்துக்கிறேன். பதில் சொல்லுங்க அப்பா. எந்த பயனும் இல்லை. இந்த மாதிரிதான் நீங்க எந்த பயனும் இல்லைன்னு சொல்லிட்டு நீங்க வாட்டுக்கு போயிருவீங்க. இந்த பள்ளி கல்வித்துறை அமைச்சர் நடிப்பு அரக்கன் அண்ணன் அன்பில் மகேஷும் இதுக்கு கண்டிப்பா பதில் சொல்லும். எல்லாரும் அவரை கமெண்ட்ல டேக் பண்ணுங்க. என்னங்க எல்லா இடத்துலயும் கரெக்டா இருக்கு, எங்க ஆட்சியில தான் இந்த ஸ்கூல் சிஸ்டமே மாத்திட்டேன் அப்படி இப்படின்லாம் பீலால விட்டீங்க. உங்க பீலால இந்த 4 மாசம் இல்ல, இந்த 4 வருஷமா வெளியே வந்துட்டுதான் இருக்கு. இந்த 4 மாசமாச்சு நல்லது செய்வீங்கன்னு பார்த்தா அதுவும் பண்ண மாட்டீங்க. இந்த சென்ட்ரல் கவர்மெண்டா இருக்கட்டும், இந்த ஸ்டேட் கவர்மெண்டா இருக்கட்டும், தன்னை எலெக்ட் பண்ண மக்களுக்கு நல்லது செய்யணுன்ற நோக்கமே இல்லை. அவங்களுக்கு ஒரே நோக்கம் குறிக்கோள், இப்போ விஜய் எப்படி முடக்கலாம், அவங்க கூட இருக்க தொண்டர்களை எப்படி முடக்கலாம், அவர் அரசியல் எப்படி தோக்கடிக்கலாம், ஃபுல் கான்சென்ட்ரேஷன் இப்படி பண்ணீங்கன்னா நீங்க எப்படி மக்களுக்கு நல்லது செய்ய போறீங்க? குழந்தைகளே, மாணவர்களே, மக்களே, பெற்றோர்களே, ஒன்னே ஒண்ணுதான், விரைவில் வந்து உங்க கஷ்டம் எல்லாமே புரிஞ்சு ஒரு தலைவர் தனக்கு பிடித்த துறையை விட்டு உங்களுக்காக வந்திருக்காரு. அவரை கண்டிப்பா யோசிச்சு மறக்காம விசில் சின்னத்துக்கு ஓட்டு போட்டு எலெக்ட் பண்ணுங்க. மீதி எல்லாமே அவர் பார்த்துப்பாரு, நாங்க கேரண்டி. நன்றி. 2026 தளபதி ஆட்சி நிச்சயம், அதுவே எங்கள் படைக்கு லட்சியம். நன்றி.